சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் முதல்வர் விஜய் இன்று தொடங்கி வைக்கவிருந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்க விழா திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவது தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியில் உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள், நர்சுகள் பற்றாக்குறை உள்ளது. விரைவில் மாற்றங்கள் வரும் என கோவையில் அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் சோஃபா மாடல் ஆட்சியில் போலீசாராலும் பாதுகாப்பில்லை, போலீசாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆட்சியை காப்பாற்ற எம்எல்ஏக்கள் பிடிக்கிற வேலையை விட்டுவிட்டு போலீஸ் துறையை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முதல்வர் முயற்சி செய்ய வேண்டும் என உதயநிதி கூறியுள்ளார். கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தங்கள் பழைய பொறுப்புகளை பயன்படுத்தி விளம்பரப்படுத்தக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் 16 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போலீஸ்காரர் வேலப்பன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்குலைந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வதற்காக எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகுவதாக சொல்கிறார்கள். ஆனால் தொகுதி மக்களுக்கு இதைவிட அநீதி இழைக்க முடியாது. இது ஜனநாயகத்திற்கு எதிரானது. தாவேகா செய்வது மிகப்பெரிய தவறு என தமிழிசை கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சியை விட சட்டம் ஒழுங்கு அதிகம் கெட்டுவிட்டது. ஆனால் முதல்வர் விஜயோ அவரது ஆட்சியை ஸ்திரப்படுத்த மற்ற கட்சிகளிலிருந்து ஆட்களை இழுப்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்துகிறார் என பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு வாக்களித்த மயிலம் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வதுதான் என் முதல் வேலை என CV சண்முகம் கூறினார். 15% ஓட்டு வங்கி வைத்திருந்த விஜய் 35% ஓட்டு பெற காரணம் பழனிசாமிதான். கூட்டணிக்கு வந்தவர்கள் அனைவரையும் 0.5%, 1% என கூறி வீடு தேடி வந்தவர்களை உதாசீனப்படுத்தியதால் தான் அதிமுக 3வது இடத்திற்கு சென்றது என கிருஷ்ணசாமி கூறினார். தாராபுரம் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த சத்யபாமா குதிரை பேரத்திற்கு விலை போன ஒரு துரோகி என அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழக முதல்வர் கூட்டுவாரா என்பதே சந்தேகம்தான் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கூறியுள்ளார். பிரதமரை சந்தித்து பேசியது என்ன என்பதையும் முதல்வர் தெரிவிக்க வேண்டும் என்றார். சென்னை கோடம்பாக்கத்தில் 16 வயது சிறுவனுக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட வடபழனி தலைமை காவலர் வேலப்பன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். போக்சோ வழக்கில் கைதான இவர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரசு நிர்ணயித்த கல்வி கட்டண விவரங்களை விளம்பரப்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகளில் விளம்பரப்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என தமிழக மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சுபமுகூர்த்த தினமான இன்று பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன்களை பதிவுத்துறை ஒதுக்கியுள்ளது. ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 50 டோக்கன்களும் 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 100 டோக்கன்களும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுலுக்கு நீண்டகால அரசியல் மறதி நோய் ஏற்பட்டுள்ளது. உண்மையை விட பொய்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க ராணுவ படைகளின் உதவியை கோர மத்திய கல்வி அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது. வினாத்தாள்கள் அச்சிடப்படுவது முதல் தேர்வு மையங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவது வரை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவ வீரர்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. நடிகை விஷா சர்மா வரதட்சணை கொடுமை மற்றும் மரண வழக்கு விவகாரத்தில் அவரது மாமியாரும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியுமான கிரிபாலா சிங்கின் முன்ஜாமீனை மத்திய பிரதேச ஹைகோர்ட் ரத்து செய்த நிலையில் CBI அவரை கைது செய்துள்ளது. மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இஸ்ரேல் வழித்தடத்தில் இயக்கப்படும் விமானங்களின் சேவையை ஜூலை இறுதி வரை ரத்து செய்வதாக ஏர் இண்டியா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே 60 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் புதிய அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கான வரைவு ஒப்பந்தத்தை இரு நாட்டு குழுக்களும் இறுதி செய்துள்ளன. ஆனாலும் இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்னும் இறுதி ஒப்புதல் அளிக்கவில்லை. தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் 15 நகரங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி பதிவானது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று வைகாசி விசாக வசந்த திருவிழாவையொட்டி சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான் வீராங்கனையை எளிதில் வீழ்த்தி இந்திய வீராங்கனை PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறினார். திரை விமர்சனம் மூலம் அனைவராலும் அறியப்பட்ட சத்யேந்திரா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார்.
இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் ஏராளமான திரைப்படங்கள் மற்றும் குறும்படங்களில் நடித்துள்ளார். திமுகவால் சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டது என கட்சி நிர்வாகிகளிடம் விசிக தலைவர் திருமாவளவன் வருத்தப்பட்டுள்ளார். திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க காசுகள், வைர நாமம் மற்றும் தங்க விளக்கு மாயமாகியுள்ளதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் முழுமையான அறிக்கை அளிக்குமாறு கேரள அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்தார். அதற்கான கடிதத்தை கவர்னர் தாவர்சந்த் கெலாட்டின் சிறப்பு செயலாளர் பிரபுசங்கரிடம் வழங்கினார். காங்கிரஸ் கட்சி மேலிடம் சொன்னதால் கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து விலகியுள்ளேன். கவர்னர் இல்லாததால் அவரது செயலாளரிடம் ராஜினாமா கடிதம் அளித்தேன். எனது ராஜினாமா கடிதத்தை கவர்னர் ஏற்றுக்கொள்வார் என நம்புகிறேன் என சித்தராமையா கூறினார். ராஜ்யசபா பதவி தருவதாக கட்சி மேலிடம் என்னிடம் கூறியது. ஆனால் மாநில அரசியலில் தான் கவனம் செலுத்துவேன் என கூறிவிட்டேன். மதவாத அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என சித்தராமையா கூறியுள்ளார். 2023 சட்டசபை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் 300 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளேன். மக்களுக்கு பல்வேறு நல பணிகளை செய்துள்ளேன் என சித்தராமையா சொன்னார். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான் கர்நாடகாவின் முதல்வர் ஆவேன் என ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. 48 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் ஏழை மக்களுடன் நின்று போராடினேன். இதுவே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்தி என சித்தராமையா உருக்கத்துடன் கூறியுள்ளார். கர்நாடகாவின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ள டி.கே. சிவக்குமாருக்கு தற்போதைய முதல்வர் சித்தராமையா காலை விருந்தளித்தார். இதைத் தொடர்ந்து சித்தராமையாவின் காலில் விழுந்து சிவக்குமார் ஆசி பெற்றார். அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற முதல்வர் விஜய் எம்பி ராகுல் மற்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவை சந்திக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் சென்னை புறப்பட்டார். முதல்வர் விஜய் அடுத்த டில்லி பயணத்தின் போது ராகுலை சந்திப்பார். ராகுலை விஜய் சந்திப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு தமிழக முதல்வர் விஜய் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். தமிழகம் மற்றும் கேரளத்தின் வளர்ச்சிக்கு இணைந்து செயல்படுவதை உறுதிப்படுத்தினோம் என மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகையையொட்டி முஸ்லிம் மக்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். பக்ரீத் பண்டிகையையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். நம் சமூகத்தில் சகோதரத்துவ உணர்வையும் மகிழ்ச்சியையும் ஆழப்படுத்தட்டும். அனைவரின் வெற்றிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் பிரார்த்திப்பதாக கூறினார். தியாகம், கருணை, சமத்துவம், மனிதநேயம் ஆகியவற்றை மனித குலத்திற்கு போதிக்கும் ஈகை பெருநாளான பக்ரீத் திருநாளை கொண்டாடும் அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என முதல்வர் விஜய் வாழ்த்தியுள்ளார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தில் தொழில் பூங்கா அமைக்கலாமா என ஆலோசனை நடத்தப்படுகிறது. ஊழல் செய்தால் அடுத்த நிமிடமே பதவி பறிக்கப்படும் என்று தாவேக கட்சியினருக்கு அமைச்சர் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பனையூரில் கட்சி தலைமை அலுவலகத்தில் பேசிய அவர், நாம் ஒற்றுமையாக இருந்து பஞ்சாயத்து தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றார். புதிதாக மாற்றுக் கட்சியிலிருந்து வருபவர்களால் நமக்கு பதவி இருக்குமோ இருக்காதோ என நம் கட்சியினர் அச்சப்பட வேண்டாம். எப்போதும் யாரையும் கைவிடக்கூடாது என்பதுதான் முதல்வரின் மனசு என்கிறார் அமைச்சர் ஆனந்த். தமிழகத்தில் தொழில் தொடங்க முதலீட்டாளர்களுக்கு ரீல்ஸ் மூலம் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என முதலீட்டாளர்களுக்கு உறுதியளித்துள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக பாதிக்கப்பட்ட தனது தந்தையை நெல்லை அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மதன் ராஜா சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். அமைச்சரின் இந்த செயல் பொதுமக்களிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வெள்ளமணி நடராஜன் அமைச்சர் என் ஆனந்தை நேரில் சந்தித்து தாவேகாவில் இணைந்தார். அவரின் மகன் ஜவஹர்லால் நேரு மற்றும் ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைந்துள்ளனர். மேலும் 2 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வருவார்கள். ஒருவர் சி.வி. சண்முகம், மற்றொருவர் அது குறித்து பேசி வருகிறார். அவர் யார் என்பதை உங்கள் யூகத்திற்கே விட்டுவிடுகிறேன் என தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வெள்ளமணி நடராஜன் சொன்னார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தொடர்ந்து பயணிக்கிறேன். மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் கட்டாயத்தில் இருக்கிறேன். தாவேகாவில் இணைகிறேனா என்ற யூகத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கூறினார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி அமைந்துள்ளதாக அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. 4 அதிமுக எம்எல்ஏக்கள் எந்தவித கொடுக்கல் வாங்கலுமின்றி அப்படியே உங்கள் கட்சியில் இணைந்து விட்டனரா என தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை பிரதமர் மோடி ஹிட் கொண்டு விரட்டி அடிப்பார். கொரோனாவை எதிர்கொண்ட பிரதமர் கரப்பான் பூச்சி கட்சியையும் எதிர்கொள்வார் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கூறினார்.
சென்னை அசோக் நகரில் 11 வயது சிறுவனுக்கு வாயில் மதுவை ஊற்றி அத்துமீறலில் ஈடுபட்ட புகாரில் வடபழனி காவல் நிலைய தலைமை காவலர் வேலப்பன் கைதானார். சென்னையில் சிறுவன் ஒருவனுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த குழந்தைகளை வைத்து நீங்கள் வாக்கு சேகரித்தீர்களோ அதே குழந்தைகள் உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பின்றி நிற்கின்றனர். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? முதல்வர் விஜய்க்கு மனம் உறுத்தவில்லையா என பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் விஜய் இனியாவது கோட்டு சூட் போட்டோஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உணர்வோடு செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கும்பகோணத்தில் சாலையின் குறுக்கே பிளக்ஸ் பேனர்களை வைத்து நேற்று முன்தினம் இரவு தவேகாவினர் அட்டகாசம் செய்துள்ளனர். தட்டி கேட்ட காவலரின் கையை உடைத்துள்ளனர். புகாரின் பேரில் 2 தவேகாவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கும்பகோணத்தில் தவேகாவினர் காவலரின் கையை உடைத்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். காவலர்கள் மீதே தாக்குதல் நடத்தும் அளவிற்கு தவேகாவில் குண்டர்கள் உருவாகி வருகின்றனர். காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் இந்த ஆட்சியில் ஏற்பட்டுள்ளதாக வானதி குறிப்பிட்டுள்ளார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை முடிந்து புறப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 300 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 8 பேரை கைது செய்துள்ளனர். மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவில் பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் ஆகிய உரங்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. யூரியா, சல்பேட் உள்ளிட்ட அடிப்படை உரங்களின் விலையும் தொடர்ந்து உயர்வதால் விவசாயிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். டில்லி, பஞ்சாப், ஹரியானா, திரிபுரா ஆகிய 4 மாநிலங்களுக்கு புதிய தலைவர்களை பாரதிய ஜனதா நியமித்துள்ளது. டில்லி மாநில தலைவராக மத்திய அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா, பஞ்சாப் மாநில தலைவராக கேவல் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். +2 CBSE மறுமதிப்பீடு இணையதளத்தில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளுக்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். விடைத்தாள்களை மீண்டும் மறுமதிப்பீடு செய்யும் பணிகள் உடனே துவங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் பரவலால் தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ள காங்கோ நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் அவசரகால மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது. காங்கோவில் எபோலா வைரசுக்கு இதுவரை 220 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹார்மோஸ் ஜலசந்தி அனைவருக்கும் திறந்து இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அதனை கண்காணிக்கும் என்றும் வேறு எந்த நாடும் அதனை கட்டுப்படுத்தாது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக குவைத் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு கேரளாவில் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பருவமழையின் தொடக்கம் தீவிரமாக இல்லாமல் வலுக்குறைந்து காணப்படும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். தவேக நிர்வாகத்தில் பெரும்பாலான அமைச்சர்கள் இளைஞர்களாகவும் புதியவர்களாகவும் இருப்பதால் சுணக்கம் தெரிகிறது. இவற்றை அரசு சீர் செய்ய வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். குற்றங்களை தடுக்க வேண்டியவர்களே குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி சீரானதாக இருக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த காவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். சீமானின் மனைவி கைரவழியின் தந்தை காளிமுத்துவுடன் சிறு வயதிலிருந்தே பழகினேன். அவரது மகள் கைரவழி தனக்கு தங்கைதான். அந்த முறையில்தான் சீர்கொண்டு சென்றேன் என அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். 4 முதல்வர்களுடன் தான் சினிமாவில் சம்பந்தப்பட்டிருப்பதாக நடிகர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா மட்டுமின்றி இன்றைய முதல்வர் விஜயுடனும் நடித்திருப்பதாக கூறினார். தாவேகாவுக்கு ஆதரவளிக்க எங்களை ஸ்டாலின் தான் அனுப்பினார் என்பது தவறு. தாவேகா ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற மக்கள் விருப்பத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முட்டுக்கட்டை போடாது என அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொன்னார். என் உயிர் போகும் நிலை வந்தாலும் அதிமுகவில் தான் இருப்பேன் என்று முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் இதுகுறித்து பேசிய அவர் தாவேகாவில் நான் சேரப்போவதாக வந்த தகவல் எனக்கு வருத்தத்தை அளித்ததென்றார். ஆலந்தூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமன் ஸ்டாலின் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். அதிமுக விவகாரத்தில் இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் பிரபாகர் பக்ரீத் பண்டிகை விடுமுறை காரணமாக தலைமைச் செயலகம் வரவில்லை. இதன் காரணமாக அதிமுக விவகாரத்தில் இன்று முடிவு ஏதும் அறிவிக்கப்பட வாய்ப்பில்லை என்பது உறுதியாகியுள்ளது. 3 மொழி கொள்கையை தமிழகத்தில் திணிக்கக்கூடாது. சிபிஎஸ்இ அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தினார்.
சட்டசபை தேர்தலில் திமுகவின் தோல்விக்கான காரணம் என்ன என மே மாதம் 31ஆம் தேதிக்குள் உங்கள் கருத்துக்களை உடன்பிறப்பின் குரல் இணையதளத்தில் பதிவிடுக என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். எந்த எம்எல்ஏவுக்கும் எதையும் ஆஃபர் கொடுத்து தாவேக்கு அழைக்கவில்லை. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது என அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கர்நாடக அரசு நடத்தியிருப்பது பாராட்டத்தக்கது. தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்புக்கான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தினார். அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக 4 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தாவேக்காவில் இணைந்துள்ளது மக்கள் தீர்ப்பிற்கு எதிரானது. இதனை தாவேக்கா ஊக்கப்படுத்துவது மிக மிக தவறு என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்து பழனிசாமியை பலவீனமாக்கி எம்ஜிஆர் லெகசியை முடிவுக்கு கொண்டுவர முதல்வர் விஜய் முயல்கிறார். ஆனாலும் இறுதியில் எம்ஜிஆரை வெல்வார் என அதிமுக எம்பி இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் உட்பட பல்வேறு விவகாரத்தால் காங்கிரஸ் தலைவர்கள் பிஸியாக உள்ளனர். இதன் காரணமாக முதல்வர் விஜய் கட்சி தலைவர்களை சந்திக்க முடியவில்லை. விஜய் மீண்டும் ஜூன் 11இல் டெல்லி வருகிறார். அப்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் என எம்பி கிறிஸ்டோபர் திலக் விளக்கம் அளித்துள்ளார். செங்கோட்டையன் தாவேக்காவை இணைந்தபோது அவரை அதிமுகவினர் கேலி செய்தனர். ஆனால் தற்பொழுது 90% அதிமுகவினர் தாவேக்கா வர விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறினார். அதிமுக எனது உயிர் மூச்சு என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதே தனது லட்சியம் என கூறினார். பழனிசாமியுடன் SP வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இணைந்த நிலையில் புதுக்கோட்டையில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆலோசனையில் ஈடுபட்டார். நேற்று வேலுமணி தரப்பு பழனிசாமியை சந்தித்தபோது விஜயபாஸ்கர் சந்திக்காமல் தவிர்த்தார். அதிமுகவில் அனைவரும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்கள் கருத்துதான் CV சண்முகத்தின் கருத்து என SP வேலுமணி கூறினார். இனி நமக்குள் பிரிவில்லை. இந்த இரும்பு கோட்டையை தகர்க்க இனி எவருக்கும் வழியில்லை என அதிமுகவில் இரு அணிகளும் ஒன்றிணைந்தது குறித்து அக்கட்சி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. தமிழகத்தில் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களின் பின்னணியை ஆராய வேண்டும். மிகப்பெரிய அளவில் பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாக அதிமுக MP தனபால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுள்ளார். திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கால்நடை பல்கலைக்கழகத்தில் புகுந்த சிறுத்தை ஊழியர்களை தாக்க முற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழியர்கள் சத்தம் போட்டதால் மிரண்ட சிறுத்தை கழிவறைக்குள் புகுந்து கொண்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 3 மணி நேரம் போராடி சிறுத்தையை பிடித்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஹாப்பிலேண்ட் என்ற பொழுதுபோக்கு பூங்காவில் சுழன்று கொண்டிருந்த ராட்டினத்தின் கம்பி திடீரென்று உடைந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 5 பேர் நாகர்கோயிலைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. பீகார் மாநிலம் பாட்னா கங்கா காட் அருகே சுமார் 14 பயணிகளுடன் சென்ற படகு ஒன்று கங்கை நதியில் கவிழ்ந்ததில் 2 பேர் இறந்தனர், 5 பேர் மாயமாகினர். பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தமிழக முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா, பழனிசாமி, ஸ்டாலின் உள்ளிட்டோர் டெல்லியில் பிரதமரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பார்கள். ஆனால் முதல்வர் விஜய் செய்தியாளர் சந்திப்பு நடத்தவில்லை. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் வைகாசி விசாக தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 4 ரத வீதிகளிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு நடத்தினர். திரைப்படம் காட்சிக்காக கடலூர் வந்த காமெடி நடிகர் யோகி பாபு வடலூர் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் வழிபாடு செய்தார். அணையா அடுப்பில் விறகுகளை போட்டு வழிபட்டார். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவில் கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி உள்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் புதுச்சேரியிலும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் 31ஆம் தேதி வரை 4 நாட்கள் மட்டும் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தாவேகா நிர்வாகிகள் தங்கள் பகுதிகளில் நீர்மோர் பந்தல்களை திறக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இளைய தலைமுறை காசு வாங்காமல் முதல்வர் விஜய்க்கு வாக்களித்துள்ளது. திமுக, அதிமுக வேண்டாம் என மாற்றத்தை விரும்பி மக்கள் வாக்களித்துள்ளனர். மாற்றம் வேண்டுமென காமராஜரையே மாற்றியவர்கள் நம் தமிழக மக்கள் என நடிகர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.
3 மாத சீரமைப்பு பணிகள் முடிந்து மாமல்லபுரம் கலங்கரை விளக்கம் புதுப்பொலிவுடன் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாளை ஒட்டி உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. 8 மாதங்களுக்கு பின் பழைய குற்றால அருவி திறக்கப்பட்ட நிலையில் அருவியில் குளிப்பதற்கான கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக தென்காசி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் உதகை படகு இல்லத்தில் படகு போட்டி நடைபெற்றது. இரட்டையர், தம்பதியினர் என பல பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவியா தண்ணீரு வெற்றி கோப்பைகளை வழங்கினார். கோடை வெயில் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின்மை காரணமாக வைகை அணை நீர் இல்லாமல் வற்றியுள்ளது. அதன் நீர்மட்டம் 20.83 அடியாக சரிந்துள்ளதால் மதுரை, தேனி, உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் பார்த்திபன் ஆய்வு செய்தார். பயணி ஒருவர் சென்னை நகரில் இருந்து போதிய பஸ்கள் கிளாம்பாக்கத்தில் இயக்கப்படாததால் சிரமமாக உள்ளதாக புகார் தெரிவித்தார். அதை கேட்ட அமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆனந்தவாடி தேசிய நெடுஞ்சாலையில் திருநள்ளாறுக்கு சென்ற பக்தர்கள் மினி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிலால் கிராம மக்கள் குடிநீர் கேட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ 2,85,000 ரூபாய்க்கும், கிராம் 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 285 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாயும், சவரனுக்கு 1200 ரூபாயும் குறைந்திருக்கிறது. இதனால் 1 கிராம் தங்கம் 14,500 ரூபாய்க்கும், சவரன் ரூபாய் 1,16,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பரந்தூரில் ஏர்போர்ட் அமைக்கும் பணிகளை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிட்காட் தொழில் பூங்கா அமைக்க ஆலோசனை நடந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை வேளச்சேரியில் வாக்கிங் சென்ற 61 வயது மூதாட்டியை 5 பேர் கொண்ட போதைக் கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 பேர் கைதான நிலையில் தப்பிய 3 பேரை போலீசார் தேடுகின்றனர். கனடாவில் பட்டப்படிப்பு படித்து வந்த குஜராத்தைச் சேர்ந்த 22 வயது மாணவி மேகானி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். கொலையாளியை போலீசார் தேடுகின்றனர். நடிகை பாக்யஸ்ரீ போர்ஸ் தற்போது கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் ஜெயோன் படத்தில் நடிக்கிறார். மதுரையில் படப்பிடிப்பு நடக்கிறது. படம் துவங்கும் முன் கமலை சந்தித்தது குறித்து பகிர்ந்துள்ள பாக்யஸ்ரீ, அன்பிற்குரிய கமல் சார், உங்களின் வளர்ச்சியை பார்த்து வளர்ந்தவள் நான். நீங்கள் என் தோளில் கைகளை வைத்து வாழ்த்திய அந்த நொடியில் என் மனதிற்குள் இருந்த அந்த சிறுமி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். உங்களை பெருமைப்படுத்தும் வகையில் நான் செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். மலையாளத்தில் மாளிகைபுரம் படத்தை இயக்கிய விஷ்ணு சசிசங்கர் அடுத்த தமிழில் தத்துவம் அசி என்ற ஆன்மீக படத்தை இயக்கவுள்ளார். இதில் வைபவ், மீனாட்சி கோவிந்தராஜன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். பக்தி, நம்பிக்கை, ஆன்மீக உணர்வுகளை மையமாக கொண்டு அதனுடன் ஆக்ஷன் கலந்த கதையாக உருவாகி வருகிறது. நடிகர் பிரேம்ஜி அமரன் இசையமைக்கிறார். அரசன் படத்தில் நடித்து வருகிறார் சிம்பு. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். அடுத்து டிராகன் இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து படத்தில் நடிப்பதாக இருந்த நிலையில் அதற்கு முன்னதாக டியூட் இயக்குநர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளாராம். ஆரம்பகட்ட பணிகள் துவங்கிய நிலையில் ஆகஸ்டில் படப்பிடிப்பு துவங்குகிறது. கன்னட முன்னணி நடிகரான கிச்சா சுதீப் தற்போது பில்லா ரங்கா பாஷா படத்தில் நடிக்கிறார். மற்றொரு புறம் ஒரே நேரத்தில் 4 விதமான ஜானர்களில் புதிய கதைகளை உருவாக்கி அதில் ஒன்றை அவரே இயக்க முடிவு செய்துள்ளாராம். இதுவரை 6 படங்களை இயக்கியுள்ள அவர் கடைசியாக 2014இல் மாணிக்யா படத்தை இயக்கினார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கவுள்ளதால் அறிவிப்புக்காக அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்தியில் ஷிவ் ராவாலி இயக்கத்தில் ஆலியா பட், ஷர்வாரி நடித்துள்ள படம் ஆல்பா. பாபி தியோல் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். ஜூலை 10இல் ரிலீஸ் ஆகிறது. பாபி கூறுகையில், இந்த படம் பார்வையாளர்களுக்கு புது விருந்தாக அமையும். ஆலியா கடினமான உழைப்பாளி. ஒவ்வொரு காட்சியிலும் ஈடுபாட்டுடன் நடிப்பார். சண்டை காட்சிகளில் நடிக்காத அவர் எப்படி இதற்கு தயாரானார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்றார். 2016இல் ஹரிஷ் கல்யாண் ஸ்ரீ நடிப்பில் வெளியான வில்லம்பு படத்தை இயக்கியவர் ரமேஷ் சுப்பிரமணியம், வயது 49. அதன்பின் இவர் படம் வெளியாகவில்லை. எலும்பில் வரும் புற்றுநோய் பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த இவர் இன்று மரணமடைந்தார். நாளை காலை கோவையில் உள்ள அவரது சொந்த ஊரான சுகுணாபுரத்தில் இறுதி சடங்கு நடைபெறுவதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் அர்ஜுனுடன் அபிராமி நடித்துள்ள பிளாஸ்ட் படம் திரைக்கு வந்துள்ளது.
உடல் மெலிந்து ஒல்லியாக மாறியது பற்றி அவர் கூறுகையில், இளம் வயதில் நம் உடலை நாம் கவனித்துக் கொண்டால் வயதான பின் நம் உடலை நம்மை கவனித்துக் கொள்ளும். பெண்கள் 40 வயதை கடக்கும் போது கால்சியம் இழப்பு, மெனோபாஸ் என பல பிரச்சனைகளை எதிர்கொள்வர். ஹார்மோன் மாற்றங்களும் ஏற்படும். எனவே அவர்கள் 35 வயதை கடந்ததும் தங்கள் நலனில் கவனம் செலுத்தணும் என்றார். சைவ பிரியரான அபிராமி ஒர்க் அவுட் மூலமாக எடையை குறைத்ததாக கூறியுள்ளார்.